சுய மரியாதை எண் 114. நாள் 2/10/81. நான் வரதானி ஆத்மா. தேவிகளை விசேஷமாக வரதானி ரூபத்தில் நினைக்கிறார்கள். பக்தர்களின் வேண்டுதலை உணர்கிறீர்களா? வரதானியாக இருப்பவர் பாபாவுக்கு சமமாக சமீபத்தில் இருப்பவர்கள். சுயம் புருஷார்த்தி எனில் வரதானி ஆக முடியாது. பாபா புருஷார்த்தம் செய்வதில்லை. சதா சம்பன்னமாக இருக்கிறார். பாபா சமம் எனில் நிறைந்தவராக இருப்பது. சுய மரியாதை எண் 115. நாள் 12/10/81. கோடியில் சில ஆத்மா. நான் கோடியில் சில ஆத்மா. கோடியில் சிலர். அந்த சிலரிலும் சில ஆத்மாவாக இருப்பதை அனுபவம் செய்கிறீர்களா? ஒன்று ஞான அடிப்படையில் அறிவது. இரண்டாவது அடுத்தவருக்கு அனுபவத்தை கூறி அதன் அடிப்படையில் ஏற்பது. மூன்றாவது சுயம் அனுபவம் செய்து உணர்வது. சிரேஷ்ட ஆத்மா விட்டில் பூச்சி ஆகி பலி ஆகக்கூடியவர்கள். சக்கரம் அடிப்பவர் அல்ல. பரிவர்த்தனை ஆவதே பாபாவுடையவர் ஆவதாகும். 16/1/85. பாபா யார்? ஆஸ்தி என்ன கிடைத்திருக்கிறது? இந்த ஸ்மிருதி சக்திசாலி ஆக்கக்கூடியது. அழிவற்ற ஆஸ்தி நம்மை ஒரு பிறவியில் அநேக பிறவிக்கான பிராலப்தத்தை உருவாக்கச் செய்கிறது. அப்படிப்பட்ட ஆஸ்தி எப்போதாவது கிடைத்துள்ளதா? இப்போதுதான் கிடைக்கும். முழு கல்பத்திலும் எப்போதும் கிடைக்காது. அப்பா ஆஸ்தி இரண்டின் ஸ்மிருதி நம்மை முன்னேற வைக்கும். ஆஸ்தியை நினைப்பதால் குஷி இருக்கும். பாபாவை நினைப்பதால் சதா சக்திசாலியாக இருக்கலாம். சக்திசாலியாக இருப்பவரே மாயா ஜீத் ஆக முடியும். குஷி இருந்தால்தான் வாழ்க்கை இருக்கும். குஷி இல்லை எனில் உயிரோடு இருந்தாலும் இறந்ததற்கு சமமே. ஆஸ்தி கோடியில் சிலருக்கே கிடைக்கிறது. நமக்கு ஆஸ்தி கிடைத்திருக்கிறது. நினைவு இருக்கும் அளவு பிராப்தி இருக்கும். சுய மரியாதை எண் 116.
17/10/81. நான் உலக நாடகத்தில் ஹீரோ பாட்தாரி. ஹீரோ பாட்தாரியாக இருப்பவர் சதா தன்மீது கவனம் வைத்திருப்பார். அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடி ஒன்ஸ் மோர் என்று கூறும்படி இருக்கும். அற்புதமாக இருக்கும். அவர் டபுள் ஹீரோ. ஒன்று ஹீரோ பாட்தாரி, வைரசமமாக வாழ்பவர், தன்னை அறிந்து நடப்பவர். தனது ஹீரோ பாட்டை பார்த்து மகிழ்ச்சியாக இருங்கள். சாதாரண செயல் செய்பவர் ஹீரோ ஆக முடியாது. அவரது கர்மம் புகழுக்குரியது, பூஜைக்குரியது. பாபாவிற்கு சகயோகியாக இருக்கும் காரணத்தால் அவரது பாட் ஹீரோவாக இருக்கும் காரணத்தால் அவரது ஒவ்வொரு கர்மமும் புகழுக்கும் பூஜைக்கும் உரியதாக ஆகிறது. சொரூபம் ஆகிவிட்டால் மறதி இருக்காது. வரதா சுயமரியாதை எண் 117. நாள் 24/2/83. உலகில் விசேஷ பாட் புரியும் ஹீரோ ஆக்டர் நான் உலகில் விசேஷ பாட் புரியும் ஹீரோ ஆக்டர். சுயமரியாதை எண் 117. நாள் 24/2/83. நான் உலகில் விசேஷ பாட் புரியும் ஹீரோ ஆக்டர். பாபா நம்முடன் எப்போதும் இருக்கும்போது அவர் நினைவு நமக்குள் எப்போதும் இருக்க வேண்டும். அவ்வப்போது என்ற சப்தம் பாபாவுக்கு பிடிப்பது இல்லை. பாபாவை தவிர வேறு யார் உள்ளார்? அவரை நினைக்க மற்றவரை நினைத்து நினைத்து அடைந்தது என்ன? எங்கே வந்து சேர்ந்துள்ளீர்கள்? இதன் அனுபவம் உள்ளது அல்லவா? சர்வ சம்பந்தமும் ஒரு பாபாவிடம் அனுபவம் செய்யும்போது நினைவு, அதாவது அவரின் நினைவு அநேக பக்கம் செல்ல அவசியம் இல்லை. இதற்கே ஒரே பலம், ஒரே நம்பிக்கை எனப்படுகிறது. சுய மரியாதை எண் 118. நாள் 5/12/83. நான் ஹீரோ பாட்தாரி ஆத்மா. தன்னை ஹீரோ பாட்தாரி என அறிந்து ஒவ்வொரு கர்மத்தையும் செய்யுங்கள். உங்களது பாத்திரம் எல்லையற்றது. யாருடன் நாம்
பாட் செய்கிறோம்? யாருக்கு சகயோகி நாம்? எந்த சேவைக்கு நாம் பொறுப்பாகியுள்ளோம்? இப்படிப்பட்ட ஸ்மிருதி சதா இருப்பின், சதா மகிழ்ச்சியோடு, சதா நிறைந்தவராக, சதா டபுள் லைட்டாக இருக்கலாம். ஒவ்வொரு அடியிலும் முன்னேற்றம் ஏற்படும். என்னவாக இருந்தேன்? என்ன ஆகிக்கொண்டு இருக்கிறேன்? எனது பாக்கியமே பாக்கியம். இதே பாடலை சதா பாடுங்கள். மற்றவருக்கும் பாட கற்றுக் கொடுங்கள். 5000 ஆண்டுக்கான நீளமான ரேகையை வரைவதால் குஷியில் ஆடுங்கள். சுய மரியாதை எண் 119. நாள் 19/10/81. நான் பரமாத்மா தந்தைக்கு சிநேகி சகயோகி ஆத்மா. உங்களது பாத்திரம், உங்களது காரியம் சுயம் தந்தையுடன் இருக்கிறது. எவ்வளவு சிரேஷ்டமான பாத்திரமாக உள்ளது. பக்தியில் பாபாவை அழைத்தீர்கள். சில வினாடியாவது அவரது தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று இந்த ஆசை வைத்திருந்தீர்கள். அதிகாரி ஆவதற்கான ஆசை, சங்கல்பம் பற்றி யோசிக்கக்கூட இல்லை. அசம்பவம் ஆக அறிந்தீர்கள். அந்த அசம்பவம் இன்று சம்பவம் ஆகிவிட்டது. இது நினைவில் சதா இருக்கிறதா? சதா ராஜயோகியே சதா ராஜா ஆவார். அதிகாரம் அழியாதது, சதா காலத்திற்கானது. அரை கல்பத்திற்கு ராஜ்ய பதவி பெற முடியும். ராஜயோகி ஆகவில்லை எனில் ராஜ்யம் கூட கிடைக்காது. சுய மரியாதை எண் 120. நாள் 31/12/83. நான் உலகில் அமைதியை ஸ்தாபித்திட பாபாவிற்கு விசேஷ சகயோகி ஆத்மா. உலகில் சாந்தியை உருவாக்கும் ஆத்மா நான் என்ற நசா இருக்கிறதா? நமது சுய தர்மமும் சாந்தி, நமது காரியமும் சாந்தி ஸ்தாபனை செய்வதாகும். யார் சுயம் சாந்த ஸ்வரூபமாக இருக்கிறாரோ அவரே உலகில் சாந்தியை உருவாக்க முடியும். சாந்தி கடல் பாபாவிற்கு விசேஷ சகயோகி ஆத்மா நாம். பாபாவுக்கும் இதே காரியம் எனில் நமக்கும் இதே காரியம்தான். சதா சாந்த ஸ்வரூபம் ஆக இருக்க வேண்டும். அசாந்தியின் பெயர் அடையாளம் கூட இருக்கக்கூடாது. அசாந்தி உலகை விட்டு வந்துவிட்டோம்.
இப்போது சாந்தியின் தேவ் தேவி ஆகிவிட்டோம். இதே காரியத்தில் பிஸி ஆகிவிட்டால் மாயாஜீத் தானாகவே ஆகிவிடலாம். அரை கல்பத்திற்கு அசாந்தி விடைபெற்று சென்று விடட்டும். அசாந்திக்கு விடை கொடுத்து அனுப்புங்கள்.